பண்ணும்போது உங்கள் உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்தணும், கட்டுப்படுத்த முடியாமல் மடை திறந்த வெள்ளம் மாதிரி வந்துடும். ஸோ அந்த நேரத்தில் நடக்கிற இயல்பு தான், அதிகமாக நடக்கல 1-2 சம்பவம். அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நம்ம வந்து வீடியோவில் ஜல்லிக்கட்டு போராட்ட அனுபவங்களில் சில எனக்கு நடந்த சில அனுபவங்களை பேசியிருந்தேன். அதே மாதிரி என்ன மாதிரி ஏகப்பட்ட நபர்கள் வந்து அதில் எல்லாரோட பங்களிப்பை செஞ்சுருக்கிறாங்க. அதனால் அவங்களோட அனுபவங்கள் ஏற்கனவே நான் போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி எங்களை மாதிரி சில சின்ன பசங்களுக்கு நாங்கள் சில வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தாலும் எங்களுக்கான வயது மூத்தவங்களாக இருந்தாலும் அவங்களும் சில பங்களிப்புகளை எங்களை வழி நடத்துறதுலேருந்து எல்லா வேலைகளுமே பண்ணியிருந்தாங்க. அதில் ஒவ்வொருத்தராக நாங்கள் வந்து இதில் பேச வைக்கிறோம். அதில் குறிப்பாக சொல்ல போனோம்னா பக்கத்தில் இருக்கிற டாக்டர் ஹரிமுல்லா அவங்களும் வந்துட்டு அவங்களோட பங்களிப்பை இந்த போராட்டத்தில் கூடுதலாகவே செஞ்சுருந்தாங்க. இதே மாதிரி பிரபுன்னு சொல்லி ஒரு அண்ணன், அக்னின்னு சொல்லி அண்ணன், சங்கர் அண்ணன், ரூத்துக்குமார், இந்த மாதிரி ஏகப்பட்ட அண்ணன்கள் வந்து எங்களை வழி நடத்தினாங்க அப்படிங்கிறதான். அதில் டாக்டர் ஹரிமுல்லா அவங்களோடைய சில நினைவுகளை இங்கே நம்மளோட பகிர்ந்துக்கிறாங்க. வணக்கம். 2017 இப்போ நடந்த இந்த போராட்டத்தில் உங்களுடைய நினைவுகளை கொஞ்சம் பதிவு பண்ணுங்க அப்படிங்க. 2017 நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம்ன்றது ஃபர்ஸ்ட் எனக்கு எப்படி தெரியும்னா, ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு நான் கிளம்பி வந்தேன். வரும்போது ஒரு தோழர் பிரசாந்த் தோழர், செந்தமிழ் தோழர், பாலாஜி, இப்படி ஒரு 5 பேர் மட்டும் பேனர் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களோட அந்த கலந்துக்கிட்டது தான். அதுக்கப்புறம் போராட்டம் எண்டிங், அது 5ஆவது நாள் முடிகிற வரையும் நான் அங்கே தான் இருந்தேன். வீட்டுக்கும் போகல, கிளினிக்கும் போகல, முழுமையாகவே அங்கே தான் இருந்தேன், அவங்களோட தான். அது ஒரு மறக்க முடியாத ஒரு பசுமை நினைவுகளாக வந்து வாழ்க்கையில் இன்றைக்குமே இருக்கும். அது போராட்டம் வெற்றி பார்த்திங்கன்னா எங்கன்னா அந்த பெண்களுடைய எழுச்சி தான் முக்கியமான காரணம். பார்த்திங்கன்னா பெண்கள் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க ஈவன் என்ன சொன்னாங்கன்னா, நைட்டில் கூட அப்படியே கண்டினியூ பண்ணுவோம், அந்த அளவுக்குலாம் பெண்களுடைய அந்த எழுச்சி. அந்த குழந்தைகள், ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்லை தோழர். அந்த நினைவுகள் மறக்கவே முடியாதது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த தொழிற்சங்கங்கள்லாம் வந்தது, அணியாக பேரவையாக வந்தது, இந்த ஓட்டுநர் சங்கம், சுமை தூக்கும் அந்த தொழிலாளர் சங்கம், அது மாதிரி ஒவ்வொரு சங்கங்களும் தன்னிச்சையாக வந்து ஒரு இதுவாக வந்தாங்க. இப்போ தலவாய்புரம், முகவூர், சேத்தூர், இந்த மாதிரி பகுதியிலிருந்தும் அந்த கிருஷ்ணாபுரம் இந்த மக்கள் எல்லாம் பேரணியாகவே வந்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய எழுச்சி. அது ஸ்டார்டிங் வந்து 4-5 பேர், அதுக்கப்புறம் 1 ஷாமானா 2 ஷாமான்னு பார்த்தா பழைய பஸ் ஸ்டாண்ட் வரையும் போயிடுச்சுன்னு சொல்றது. பழைய பஸ் ஸ்டாண்ட் வரையும் போயிட்டு அது மறக்க முடியாத அனுபவம் அது. அதே மாதிரி உணவும் வந்து எங்கே இருந்து எப்படி வந்ததுன்னே தெரிய வந்துக்கிட்டே இருந்தது. இந்த நம்ம மார்க்கெட்டில் இருக்கிற மக்கள் ரொம்ப வேற லெவலில் ரொம்ப பண்ணாங்க. அது வெள்ளரிக்காய் முதல் கொண்டு வந்துட்டு இருந்துச்சு, தண்ணி, ஜூஸு, வெள்ளரிக்காய் ஏதாவது ஒன்று வந்துட்டே இருந்தது. அதே மாதிரி இந்த வழக்கறிஞர் சங்கம்லேருந்து மருத்துவர்கள் முதல் கொண்டு எல்லாருமே வந்து மீட்டிங்கில் கலந்துட்டு அவங்களுடைய கருத்துக்கள் பதிவிச்சது. அந்த போராட்டத்தில் இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா இயற்கையை பற்றி ரொம்ப பேசணும். அதை பற்றி விவசாயிகளுடைய வழிகளை பற்றியும், விவசாயத்தை பற்றியும், எப்படிலாம் பண்ணலாம், உணவு முறைகள், இயற்கை உணவு முறைகளை பற்றியும் எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்கள். அது வந்து ஒரு போராட்டமாகவும், ஒரு பாடமாகவும், ஒரு அனுபவமாகவும் இருந்தது இல்லை என்ன தோழர்? ஆமாம், அப்படின்னு நடந்தது. அதே மாதிரி பெண்களை நீங்கள் சொன்ன மாதிரி பெண்கள் அதில் ஒரு கல்லூரி மாணவி வந்து முதலால் வந்து அவங்க உட்காருவாங்க. அவங்களோட பேர் கூட அடுத்தடுத்து அண்ணன்கள் பேசும்போது அவங்க சம்மந்தமாக சொல்லுவாங்க. என்ன போராட்டம் முதல் நாள் 2ஆம் நாள் துவக்கத்துலேயும் கூட பெண்கள் யாருமே இல்லைன்னு ஒரு பெரிய இதோடு நம்ம இருந்துகிட்டே இருப்போம். ஒரே ஒரு கல்லூரி மாணவி வந்து அவங்க வந்து ஒரு சைடில் வந்து உட்காருவாங்க. அவங்க தான் முதல் ஆளாக வந்து உட்காந்தாங்க. அவங்களோட யார் அப்படிங்கிறது நாங்கள் அடுத்த இதில் சொல்கிறோம். அவங்க உட்காந்ததுக்கு அப்புறம் தான் அப்படியே மற்ற பெண்கள் எல்லாருமே வந்து உட்கார ஆரம்பித்தாங்க. வயது மூத்தவராக இருக்கக்கூடிய முதியோர்கள் உட்பட எல்லாருமே வந்து பெண்களோட அவங்களோட எண்ணிக்கை அதிகமாகுது. ஆண்கள் எல்லாம் அவங்க எண்ணிக்கையை விட பெண்களோட எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே இருக்குது.
நாங்கள் அப்படியே தள்ளி உட்காந்துட்டே இருந்தோம். அந்த மாதிரி அதுவும் ஒரு பெரிய இதாக இருந்தது. அதை தாண்டி வேற என்னென்னலாம் நம்மளுக்கு உங்களோட நினைவுகள் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லுங்க. அதே மாதிரி அந்த கூட்டங்களையும் பாருங்க, ரொம்ப கண்ணியமா பெண்களுக்கான தனி நம்ம இடம் ஒதுக்கி இவ்வளோ கண்ணியமான ஒரு போராட்டம் வந்து வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். அந்த கண்ணியம் ரொம்ப அற்புதமாக அந்த இடத்துல பேணப்பட்ட பெண்களுக்கான இடம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜென்ஸோட கேர்ள்ஸ் தான் நிறைய இருந்தாங்க. அதே மாதிரி பெற்றவங்களும் கூட வந்து அவங்க வந்து விட்டுட்டு போராட்டத்துக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருந்தால் போயிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறோன்னு வந்ததெல்லாம் மறக்க முடியாதுல்ல. எந்த போராட்டத்துக்கு பெண்கள் வந்து தானாகவே பெற்றவங்க கொண்டு வந்து விட்டுட்டு போவாங்க. அப்போது நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அந்த முறை தான் அது வெற்றியே. அதுதான் அந்த உடைய பெற்றவர்களே வந்து பெண் பிள்ளைகளை கொண்டு வந்து விட்டு போராட்டத்தில் இருங்கன்னு விட்டுட்டு போகிறது. அண்ணன் தம்பிகள் தாத்தா பாட்டி எல்லாருமே வந்தது. சின்ன சின்ன குழந்தைகள் முதல் கொண்டு வந்தாங்க. குடும்பங்களா கலந்துகிட்ட ஒரு போராட்டமா அது இருந்துச்சு அப்படிங்கிறது. காளைகள்லாம் ஜல்லிக்கட்டு காளைகள்லாம் கொண்டு வந்தது. அப்புறம் அந்த வெளியூர்ல இருந்து ஒரு 2 பெரியவங்க வந்தாங்க, ஞாபகம் இருக்கா? வழிபோக்கர்களாக வந்துட்டு 2-3 நாள் நம்மளோட இருந்துட்டு கொஞ்சம் நிறைய என்டர்டைன்மெண்ட்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் பாட்டு இதெல்லாம் இது பண்ணி அதுவும் அந்த 2 பெரியவர் சம்பந்தமா நான் பேசியிருந்தேன். ஆமா, அவங்களோட இது வந்து நம்மளுக்கு அது பெரிய மறக்க முடியாத ஒரு சம்பவமா இருந்தது. ஏன்னா எல்லாருமே வந்து மைக்ல வந்து குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா மைக் ஒரு சில 3 பேர்கிட்ட இருக்கும். என்னட்ட இல்லைன்னா செந்தமிழ் அவங்க இல்லைன்னா சார்கிட்ட, இவங்க 3 பேர்கிட்ட தான் இருக்கும். 3 பேர் தான் அப்படியே ரொட்டேஷனாக அப்படியே சுற்றி ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா பேசுறதுக்கான ஆட்கள் நிறைய வந்து வருவாங்க. என்னோட கருத்தையும் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்படி வர்றப்ப அது ஒரு பெரிய லிஸ்ட்டாக இருக்கும். 20 பேர் 30 பேர் வரைக்கும் அது போய்கிட்டே இருக்கும். அதை நாங்கள் ஆர்டராக வந்து ஒவ்வொருத்தராக வாசி ஒவ்வொருத்தராக பேச வச்சுட்டே இருக்கோம். அந்த லிஸ்ட்டு என்கிட்ட இருக்கும், சார்கிட்ட இருக்கும், செந்தமிழ் அவங்ககிட்ட இருக்கும். 3 பேர் வந்து சுற்றி தான் வந்து ஒவ்வொருத்தராக பேசுறதுக்கு நாங்கள் அழைச்சிக்கிட்டே இருக்கோம். அது ஒரு பெரிய பங்களிப்பு. ஏன்னா இவங்க கிட்ட மைக் இருக்கும்போது நாங்கள் 2 பேரும் மற்ற வேலைகளை கூட நாங்கள் பார்க்கறதுக்கு பக்கத்தில் மற்றவங்களை ஒருங்கிணைக்கிறதுக்காக போகும்போது கூட மற்ற மைக்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அப்படி ஒரு பெரிய உதவியை வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறது தான். அதை தாண்டி வேற என்னென்னலாம் நடந்தது? ஒரு போராட்டத்தில் அரசியல் கலப்பு இல்லாமல், எந்த அரசியல் சாயம் இல்லாமல், எந்த அமைப்பு சாராமல், எந்த அமைப்போட டாமினன்ஸ் இல்லாமல் முழுமையா இளைஞர்கள் நடத்தின போராட்டம் இது. இதுல வந்து எல்லாருமே பங்கெடுக்க வாய்ப்பு கிடைச்சது மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குமான்றதும் சந்தேகம் தானே. இதுவே மிகப்பெரிய சாதனை தான். அதுல அரசியல் கலப்பு இல்லாம ஒரு போராட்டம் 5 நாள் நடக்குது, அது முழு சப்போர்ட்டோட நடக்குறது சாதனை. அதையும் மறக்க முடியாது. அந்த போராட்டங்கள் களத்துல அரசியல் கலப்பே இல்லாம ஒரு போராட்டம் வந்து சாத்தியமே இல்லாம இருந்தது இது வரைக்கும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி அரசியல் கலப்பு இல்லாம அந்த போராட்டத்தை கொண்டு போறதுக்கு நீங்க என்ன மாதிரிலாம் ட்ரை பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் திங் வந்து ஸ்ட்ரிக்டாகவே அந்த போராட்டத்தில் மைக்கில் ஒவ்வொரு முறையும் நம்ம அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பிரசாந்த் தோழர், செந்தமிழ் தோழர்கள்லாம் நாங்கள் எல்லாருமே வந்து திருப்பி ரிப்பீட்டடாக சொன்னோம். இது வந்து ஒரு அரசியல் கிடையாது, அரசியலுக்காக பண்ணலை, நம்ம ஒரு பாரம்பரியத்தை வந்து காக்கிறதுக்காக பண்ணுறோம். ஸோ எந்த அரசியலுக்கோ எந்த இயக்கங்களுக்கும் இந்த இடமில்லைன்றது மாறி அங்கே அறிவிப்பு பண்ணிகிட்டே இருந்தோம். அதே மாதிரி வந்து பசங்க வந்து அது இளைஞர்களும் என்ன செஞ்சாங்கன்னா அவங்களுடைய யாரையுமே டாமின் பண்ண விடாமல் சரியாக கொண்டு போனாங்க. அந்த மாதிரி அவங்களும் வந்து அந்த அளவு வந்து இந்த விஷயத்தில் வந்து டாமினன்சி பண்ணி நான்ற மாதிரி யாருமே வரல. அது கண்ணியத்தோட ஒழுக்கத்தோட நடந்துக்கிட்டாங்க. உண்மையில் அதுதான் சொல்லணும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பிரசாந்த் சொல்கிறார், ஒரு இடத்துல சொல்கிறாரு, நாங்கள் எங்கள் மைக்கை வந்து நாங்கள் சாரை நம்பி சில இடத்துல வந்து நாங்கள் கொடுத்துட்டு நாங்கள் எங்களோட சப்போஸ் குளிக்கிறதுக்கோ ஒரு பாத்ரூம் போகிறதுக்கோ சாரை நம்பி நாங்கள் கொடுத்துருவோம். சார் அதை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவார். 20 பேர் 30 பேர் அவங்க பேர் எழுதி கொடுத்துருந்தாலும் அதை அந்த வரிசையாக அந்த ஆர்டராக சொல்லி அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறதுல சார் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னாங்க. அது நீங்கள் எப்படி கையாண்டீங்க? அதாவது சில பேர் வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இப்போ பேச வரும்போது அவங்க என்ன பேச போகிறாங்கன்னு தெரியாது. சப்போஸ் அரசியல் கலப்போ இல்லை ஜாதி மத ரீதியான கலப்புகளோ வந்துடக்கூடாது, அதில் கொஞ்சம் பார்க்கணும். நீங்கள் இதை எப்படி கையாண்டீங்க? இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி உங்களுக்கு சவாலாக இருந்திருக்கும், எப்படி கையாண்டீங்க? அதான் ஸ்டார்டிங்கில் யார் பேச விரும்புகிறீங்களோ யாராக இருக்கட்டும் லிஸ்ட் பிரகாரம் வந்து பேரை கொடுத்துருங்க,
பேர் பிரகாரம் தான் கூப்பிட முடியும்னாங்க. ஒரு சில முக்கிய நபர்கள் வரும்போது மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்துட்றோம். இப்போ ஒரு வழக்கறிஞர் சங்கம் வராங்க, அவங்க இதுல இருந்து வரும்போது அப்படி கொடுக்கறது. இப்போ ஒரு மருத்துவர் வராங்க, இந்த மாதிரி கொஞ்சம் முக்கிய நபர்கள் சமுதாயத்தில் வரும்போது வந்து அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்தோம். மற்றபடி எல்லாருமே கரெக்டாக அந்த பேர் பிரகாரம் தான் கூப்பிட்டோம். அப்படி தேவையில்லாத பேச்சுக்கள் வரும்போது முடிச்சுக்க சொல்லிடுவோம். அந்த மாதிரி நடக்கலை. என்ன சொல்லுவாங்க, 1 2 அது வந்து பெரிய இதுவாலாம் இல்லை. அப்படி இருக்கையில் முடிச்சுக்கணுன்னே அவங்களும் கண்ணியமாக முடிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய அந்த உணர்வுகள் பீறிட்டு வரும்போது தன்னை அறியாமல் வெளியே வர்றது தானே. ஒரு போராட்டம் ஒரு இது பேசுகிறோம் பண்ணும்போது அவங்களுக்கு உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்தணும், கட்டுப்படுத்த முடியாமல் மடை திறந்த வெள்ளம் மாதிரி வந்துடும். ஸோ அந்த நேரத்தில் நடக்கிற இயல்பு தான். அதிகமாக நடக்கல, 1 2 சம்பவம் தான். அப்போ நம்ம வந்து வேண்டாம் இதோட முடிச்சுக்கோங்கன்னா முடிச்சுக்கிட்டாங்க.